இங்க ஹீரோயினோட தங்கச்சியும் அவங்க அம்மாவோட பிரேஸ்லெட்காக அடிச்சுக்கிறாங்க. ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயினை தள்ளி விட்டதும் அவளுக்கு மண்டையில அடிபடுது. அவளுக்கு அடியே பட்டிருந்தாலும் ஹீரோயினோட அம்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம அவ தங்கச்சிக்கு தான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இந்த வாட்டி ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவம் வீட்டை விட்டு வெளியே போயிடுறா. அவங்க அம்மா ஹீரோயினை கூப்பலான்னு போறப்ப ஒரு கார் இடிச்சு 2 பேர்த்துக்கும் பயங்கரமான ஆக்சிடென்ட் அங்கேயே ஏற்படுது. இப்படி நடந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோயினோட உடம்புக்குள்ள அவங்க அம்மாவோட ஆவி போகுது. அவங்க அம்மாவோட உடம்புக்குள்ள ஹீரோயினோட ஆவி போகுது. இப்போ ஹீரோயின் அவங்க அம்மாவை தேடி போறப்ப அவங்க தங்கச்சி ஹீரோயினை பயங்கரமா அடிக்கிறா. இப்போ அவங்க அம்மாக்கு புரிஞ்சிருது அவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி கூட ஹீரோயின் கிட்ட திமிராதான் நடந்துக்கிறா அப்படிங்கறதுமே இப்ப அவங்க அம்மாவுக்கு புரியுது. அதுல இருந்து அவங்க அம்மா ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஹீரோயினை அவ தங்கச்சி தொடர்ந்து அடிக்கிறதுமே அவங்களுக்கு தெரியுது. இனிமேல் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சியை வீட்டை விட்டு அனுப்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை இவங்க ரொம்ப பாசமா பத்திரமா பாத்துக்கிறாங்க.